சொன்ன ரோச கூந்தல் விடுது. கல்லெடுத்து புடுங்கி கல்லெடுத்து புடுங்கி இங்கே தான் வரணும். பரதேசி தூக்கி அங்கே வீசு போன. நாங்கள் யார்த்தையும் விலை போகல, யார்த்தையும் பேரம் பேசல. நான் தமிழக கட்சி கூட்டணிக்கு போனா 300 கோடி 400 கோடி கொடுப்பான் குறைஞ்சது. ஆனால் கோடிகளை விட எங்கள் கனவு படுத்து நடிக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறலாம் தோல்வி அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா உண்மை நேர்மையாக மக்களுக்காக உழைக்கிறோம். இன்னைக்கு திமுக கூட்டணி இன்னைக்கு உறுதியா இருக்குது. நேற்று விசிகாவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா கமலஹாசன் சீட்டே இல்லை. அவர் ஊருக்கு முந்திக்கிட்டு சின்னத்தை வாங்கிட்டாரு. அந்த டார்ச்லைட் சின்னம் இப்போ டார்ச்லைட்டுக்கு வேலையே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஒரு நகைச்சுவை ஒன்று, ஒருத்தன் பைக்கில் வர்றான், ஹெல்மெட் போடாமல் வர்றான். ஒன்று போலீஸ் பிடிக்குது, என்னடா ஹெல்மெட் போடாமல் வர்ற அப்படின்னு. சார் நானாவது பைக்கில் வர்றேன் ஹெல்மெட் போடலை, ஒருத்தன் பைக்கெல்லாம் நடந்து வர்றான் சார் அப்படின்னு. அந்த மாதிரி அண்ணன் திருமாவுக்காவது 2 சீட்டு, கமலஹாசனுக்கு ஒத்த சீட்டும் இல்லை. பார்க்குறோம்ல எல்லாம் நோட்டு சீட்டு. அமித்ஷா சொல்றாரு பாஜகவோட கூட்டணி கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்குது. அந்த பக்கம் அண்ணாமலை ஒருபடி மேலே போய் கூட்டணி கதவு மட்டும் இல்லைங்க, ஜன்னலை வச்சு தன்னலை வரைக்கும் நாங்கள் திறந்து வச்சுக்க முடியாது. கதவு வழியே சொந்தக்கார வருவான், உறவினர் வருவான், நண்பன் வருவான். ஜன்னல் வழியே வருவான், திருட்டு போய் வருவான். நீ கூறையே திறந்து வச்சான்னு தெரியுதான். பாஜகவும் தமிழ்நாட்டில் கதாக போடுறதில்லை. பாஜக கூட்டணி சேர்க்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஐயா ஜி.கே. வாசன். வருஷத்துல 365 நாள் இருக்குன்னா 360 நாள் அரசியலுக்குமே வரமாட்டாரு ஐயா ஜி.கே. வாசன். அவரை தேடி பிடிச்சி பாஜக கூட்டணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் யாருன்னா ஐயா சரத்குமார். போன முறை கூட்டணிக்கு ஐயா சரத்குமார் போனப்ப 40 இடங்களை கொடுக்குறாங்க ஐயா சரத்குமாருக்கு. அதை 2 இடத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. வேண்டாம், இவ்வளவு வேண்டாம், இவ்வளவு வச்சு நான் என்ன பண்றது, எங்க போவேன அப்படின்ட்டு. இப்ப பாஜக தடுமாறி கொண்டிருக்கு. அதிமுக பாஜக கழட்டி விட்டுச்சு. இந்த கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை வரும்ல, கவுண்டமணி செந்தில் பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணோட அண்ணனா வடிவேல் இருப்பார், பொண்ணு கண்ணங்கரேன்னு இருக்கும். பார்த்த உடனே கவுண்டமணி அதிர்ச்சி ஆகி எப்படியாவது செந்தில் தள்ள கட்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி தன்னை பத்தி இகழ்ந்து பேசுவாங்க. நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு முடிச்சதுக்கி, அவர் முள்ள மாறி, நான் ஒரு தெல்லவாரி அப்படின்னு மாறி மாறி பேசுவாங்க. கடைசியில் அந்த பொண்ணு மாலையோட செந்தில் கழுத்தில் போட்டுரும். போட்ட உடனே கவுண்டமணி எஸ்கேப், கிரேட் எஸ்கேப் கடுமையாக சிரிப்பார். ஒரு நொடி அதிர்ச்சியிலேருந்து விலகி கொண்ட செந்தில் அவரும் பயங்கரமாக சிரிப்பார். எப்படா இந்த சோகத்தை உன்னால் சிரிக்க முடியுது அப்படின்னு கவுண்டமணி கேட்கிறப்ப செந்தில் சொல்வாரு, எந்த மூஞ்சிக்கே உங்களை பிடிக்கலையே, நீ எந்த மூஞ்சி உங்களை கட்ட போதும். அந்த மாதிரி பாஜகவோடு பல ஆண்டுகளா குடும்பம் நடத்திய அதிமுகவே பாஜக கழட்டி விட்டுச்சு. இனி பாஜக தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? 18 விழுக்காடு வாக்குங்கிறாங்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு. ஏண்டா மனசாட்சி வேண்டாமாடா? பாஜக கேட்டா சிரிப்பான். தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்தையும் வெல்லாது. அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே தாத்தனே இருந்தாலும் வெல்லாது. ரஜினிகாந்தே முயற்சி பண்ணி பார்த்துட்டு இது கதைக்காக போயிட்டாரு அரசியலுக்கு வராம. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைச்சிடும். பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலம் சிறப்பா இருக்கா? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா லஞ்ச ஊழலை ஒழிப்போம். பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் இருக்கா? பாஜக ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கை கொண்டு வரும். பாண்டிச்சேரியில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது. பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு அமல்படுத்தியா? பாஜக ஆண்டா சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்காது. மணிப்பூர் மாநிலம் 10 எரிந்தது. அப்ப எங்க போச்சு சட்ட ஒழுங்கு மேம்பாடு? எந்த கேள்விக்கும் பாஜக கிட்ட பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மோசமான ஆட்சி. திமுக ஆட்சிக்கு வந்தால் சிறப்பான ஆட்சியை கொடுப்போம்னா கொடுத்துட்டானா?
ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு சொன்னது திமுக. விடியல் வந்துருச்சா? யோசிச்சு பாருங்க. 3 ஆண்டுகள் ஆட்சி. 2021 திமுக ஆட்சி வந்துச்சு, 2024 நிக்கிறோம். இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்கா? யாருக்கான ஆட்சி? இப்ப ஒரு பார்லிமெண்ட்ல வேற ஓட்டு போட்டு கிழிக்கணும். கேட்டா ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க உரிமையை மீட்போம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சிங்கிறது. சேலத்துல திமுக சார்பாக உரிமை மாநாடு போடுறான். திமுகவோட மாநில மாநாடு, உரிமை மாநாடு. ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் முழங்குறாங்க. இந்த பக்கம் திமுக சீட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கான். போடு மாப்பிள்ள போடு, ஜோக்கர் தான் பார்ப்போம். ஜோக்கர் தான் அங்க பேசிட்டு இருக்க மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள வரும்? எனக்கு அந்த சீட்டானதுலாம் வியப்பா இல்லை. திமுக மாநாட்டுக்கு போனா சீட்டு விளையாடலாம் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையோட ஒருத்தர் சீட்டு கட்டு வாங்கிட்டு போயிருக்கான் பாருங்க, அவனை சொல்லணும். எங்க ஊர்ல கருமாதி எப்படின்னா விடிய விடிய முழிச்சிருக்கணும். அப்ப என்ன பண்றது, சீட்டாட்ட போறவங்கன்னு போடுவாங்க. கருமாதி இல்லை. அதுக்கு பிறகு நான் சீட்டாட்டத்தை திமுகவோட மாநாட்டெல்லாம் பார்க்கிறேன். திமுக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எந்த துரோகம் பண்ணல, என்ன கொடுமைப்படல, எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. நாட்டை சுடுகாடாக்கி குட்டிச்சுவராக மாற்றிருக்காங்க. எதை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. சொன்ன ரோச கூந்தல் விடுது. கல்லெடுத்து புடுங்கி, கல்லெடுத்து புடுங்கி இங்க வரணும். பரதேசி தூக்கி அங்க வீசு போன. இதெல்லாம் என்ன சொல்றது, திமுகவோட வீரம் விழுது. எங்கே இருந்து கல்லெறிஞ்சிட்டு போயிருந்தேன் பரதேசி. இந்த அற்ப அரசியல் செய்யாது. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை தாருங்கள். வருகிற பார்லிமெண்ட் தேர்தலில் உங்கள் பிள்ளைகளை ஆதரிச்சு வெற்றி பெற வைங்க. யார் பிரதமர் வேட்பாளர்? யார் பிரதமர் வேட்பாளர்? மேற்கு வங்கத்தில் மகுவா மைத்ரான்னு ஒரு அம்மையா இருக்கிறாங்க. அங்க மத்திய அமைச்சர் இல்லை, மத்திய இணையமைச்சர் இல்லை, வெறும் பார்லிமெண்ட் உறுப்பினர் தான். ஆனா அவங்க பார்லிமெண்ட் எழுப்புகிற அந்த குரல் இந்தியா முழுக்க எதிரொலிக்குது. மாநில சுயாட்சிக்காக, மாநில நலன்களுக்காக, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை கண்டித்து அங்கு பேசுறாங்க. அதே போல மாநில உரிமைகளுக்காக பேசுவதற்கு ஒரு குரல் வேணும். காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத ஒரு அணி அமைந்தால் அது குறித்து ஆலோசிக்கலாம். அதை காலமும் சூழல் தான் முடிவு பண்ணணும். அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் நிறுத்தப்படுகிறார். அண்ணன் ஜெகதீஷ் சந்தர்கள் இந்த மண் மீது, மக்கள் மீது பற்று கொண்டவர். அவர் படித்த ஒரு பொறியாளர், வழக்கறிஞர். அவர் தன் தொழில் பிரித்து, தன் வாழ்க்கையை பிரித்து, தன் வருமானம் பிரித்து நினைத்திருந்தால் பொறியாளராகவோ வழக்கறிஞராகவோ போயிருக்கலாம். ஆனால் தன் வாழ்க்கையை விட, தன் வருமானத்தை விட இனநலன் பெரிதென்று இந்த இனத்திற்காக களமாட வந்திருக்கிறார். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, வெட்டுவெளிச்சாலை, கூடங்குள அணுவில், அணுக்களி மையம், ஸ்டெர்லைட்டு என்று தமிழர் வாழ்வாதார உரிமைகளுக்காக, சிக்கல்களுக்காக, இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து குரல் கொடுக்கக்கூடிய உங்கள் மகளுக்கு வாக்களை தாருங்கள். சின்னம் எதுவோ அதை தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். எந்த சின்னத்தை கொடுத்தாலும் தேடி வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தருங்கள். இந்த தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய உங்கள் மகனை ஆதரித்து வெற்றி பெற வையுங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக என்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக என்று உழைப்போம், உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.